இப்போது குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கணுன்னா, ஒரு குடும்பம் படிப்படியாக முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு தவறாமல் செய்கிறவங்களா இருப்பாங்க. வருஷா வருஷம் இல்லை வருஷத்துக்கு 2 முறையாவது குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. இல்லைன்னா வீட்டில் ஒரு விளக்கு 5 முக விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வத்தை கும்பிடுறவங்களா இருப்பாங்க. அனுதினமும் நம்ம விளக்கு பொருத்தும் போதே குலதெய்வத்தை முதல்ல கூப்பிட்டுட்டு தான் வழிபாடு மேற்கொள்ளணும். எந்த ஒரு வழிபாடு நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போய் தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2 தேங்காய் பழம் வாங்கிட்டு போகணுங்க. அது வந்து முதல் தேங்காய் வந்து குலதெய்வத்துக்கானது. 2வது தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, அது வந்து எந்த குறிப்பிட்ட தெய்வம் அந்த கோயிலுக்கு போயிருக்கோமோ அந்த தெய்வத்துக்கானது அப்படின்னு எங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு செய்கிறவங்க தலைமுறை நல்லா வாழ்ந்து